Hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel ku subscribe பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல kitchen tips and tricks எல்லாம் தாங்க பார்க்க போறோம். சோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். சாதம் வந்து இது நேற்று மீதியான சாதம் தாங்க. இந்த மாதிரி சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வடையாக போடலாம், இல்லை போண்டா போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக சாதம் வெடிக்கும் போது அது கூட சேர்த்தும் போட்டு வடிச்சிக்கலாம். அப்படி இல்லையா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியும் பார்க்குறங்க. சப்பாத்தி செஞ்சு பார்க்கலாம். இல்லை இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ அரைப்பீங்க இல்லைங்களா, அதனோட சேர்த்து போட்டும் அரைக்கலாம். ஸோ பொங்கல் செய்யும் போது கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அதுக்காக கூட சேர்த்து அரைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக இருக்குது சாதம், நான் போட்டு அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சாதம் மீறுதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து போட்டு இதனோட நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. நீங்கள் கம்பு சோளம் இந்த மாதிரி இருந்தால் கூட அரைக்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்து இட்லியாக இருந்தால் இன்னும் புஃப்னு வரும். தோசைன்னும் போது கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைஸை போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உதிர்த்து அரைச்சிடுங்க. எப்பயுமே சாதம் வேஸ்ட் ஆகாத பார்த்துக்குங்க. இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இட்லி செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அதே மாவில் தாங்க இட்லி செஞ்சேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பஃப்னு இருக்குது. தோசையை விட இட்லி சூப்பராகவே வருங்க. ஸோ மீதியான சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருமாக்குக்காக தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படி சரி பண்ணலான்றதுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். ஒரு சில சமயம் வந்து நம்ம சாம்பார் வைக்கும் போதோ இல்லைன்னா குருமா வைக்கும் போதோ எதுலையாவது உப்பு அதிகமாகிடும். அப்படி இல்லையா காரம் அதிகமாகிடும். ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் சாம்பார் வந்து தண்ணியாக தெரியுது அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு காரமும் அதிகமாக இருக்குது இல்லை உப்பு அதிகமாக இருக்குன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நீங்கள் அதனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது அந்த உப்போட இது வந்து இதில் இறங்கும் போது உப்பு ஈக்குவலாக ஆகிடும், காரமும் திட்டமாக ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக காரத்துக்கு உப்பு அதிகமாகிடுச்சு அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். புளி எப்படி ஸ்டோர் பண்ணலான்ட்டு தாங்க. நான் ஊரில் இருந்தே புளி வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இதை வந்து ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த புளியை லேயராக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கெட்டில் வாங்கிட்டு வரும்போது அதுலேயே நீங்கள் உப்பு சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அடியில் நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் உப்பை லேயராக வைக்கும் போது இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாதி பாக்ஸ் வந்த வரைக்கும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கும் போது பூச்சி வராது. அதே மாதிரி புளியும் நல்லாவே இருக்கும், ரொம்ப நாள் நல்லா இருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். பாலை வச்சு தாங்க. நான் பால் வந்து நேற்று நைட்டு வாங்கின பால் காலையில் நைட்டு எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ காலையில் அது நல்லா இருக்கா இல்லையான்றதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான். ஒரு சிலர் வந்து 4 பேக்கெட் பால் 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி எல்லா பாலையும் ஒன்றா ஊற்றும் போது அது திரிஞ்சிடுச்சா ஒரு பேக்கெட் திரிஞ்சாலும் அடுத்த பேக்கெட்லாமும் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் நிறுத்திட்ட பிறகு இந்த பால் பேக்கெட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனேவே ரியாக்ட் தெரியும். பால் பேக்கெட் உள்ள இது பாருங்கள் லைட்டாக திரியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த பேக்கெட் வந்து திரிஞ்சிடும்ன்ட்டு. மீதி பேக்கெட் வந்து நல்லா இருக்குன்னா உங்களுக்கு பால் அப்படியே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 2-3 பேக்கெட் சேர்ந்தாப்பில் நீங்கள் ஊற்றும் போது ஒரு பேக்கெட் கெட்டிருந்தாலும் அடுத்த பேக்கெட் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த பேக்கெட்டில் இருந்ததை பிரித்து நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன். பாருங்கள் எப்படி திரிஞ்சிருக்கு. நான் இன்னும் ஆனே பண்ணலைங்க. இப்படியே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பால் வந்து
அதாவது வெடிச்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தூக்கி போட தேவையில்ல. அதில் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பால்கோவா செஞ்சு பார்க்கலாம். நல்லா சுண்ட விட்டுட்டு அதில் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணி நீங்கள் பால்கோவா செய்யலாம். அப்படி இல்லையா சப்பாத்தியோடு ரோல் பண்ணி சாப்பிடலாங்க, சூப்பராகவே இருக்கும். அப்படி இல்லைனா தோசையோடு ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி செய்யலாங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெடித்த பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா பன்னீராக மாறிடும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாதத்தோடு கலந்துட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா நூடுல்ஸோடு கூட ஆட் பண்ணலாங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி நூடுல்ஸ் ஆட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராகவே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எதை வச்சு லட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விறகரிசி வச்சு தாங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கும் விறகரிசி. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி லட்டு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வரகரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப பவுடராக வராது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வரும். வறுத்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டுட்டேன். கொஞ்சம் குறக்குறன்னு தாங்க வரும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். ஒரு சிலர் வந்து வரகரிசி அப்படியே வறுத்துட்டு கூட அதுக்கப்புறமா மிக்சியில் அரைப்பாங்க. நான் அரைச்சிட்டு தாங்க இப்போ வறுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வறுத்துட்ட பிறகு இன்னொரு ரவுண்ட் மிக்சியில் போடணும். இப்போ இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதுக்குன்னிட்டு தீயை விட்டுறாதீங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துடலாம். ரவை மாதிரியே தெரியுங்க, கொஞ்சம் குறக்குறன்னிட்டு. இப்போ வரகரிசியை வறுத்து எடுத்துட்டோம். வரகரிசிக்கு பாதி அளவு, ஒரு கப் வரகரிசினா அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வரகரிசியை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் அந்த மாவையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 6-7 பல் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், அரைச்சிட்டோம். நல்ல மணமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கப் அளவில் நாட்டு சர்க்கரை அரை கப் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இதையும் அரைச்சிக்கலாம் ஒரு சுற்று. இப்போ எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே வாணலில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லட்டு வந்து நம்ம நெய்யில் தான் பிடிக்க போகிறோம். அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறேன். ஒரு சிலர் தேவையில்லை அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பாதி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட் நெய்யில் பிடிக்கும் போது தாங்க நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதனோட நான் வந்து பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலான்ட்டு. உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாதாம், முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டுட்ட பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பவுடர், அதை கொட்டி கலரிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கொட்டி கலர்னாலும் பரவாயில்ல தான். அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் பவுடரை ஆட் பண்ணிடுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. நம்ம லட்டு பிடிச்சிடலாம். வரகரிசி லட்டு தயாராகியாச்சு. ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் வந்து நீங்கள் சட்னி இல்லை குருமா, கிரேவி ஏதாவது அரைக்கும் போது கீழெல்லாம் சிந்திடும். அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாரீ பாக்ஸஸ் வரும் இல்லைங்களா, அதை வந்து கீழே வந்து பெரிய பாக்ஸாக இருந்தால் அது மேலே மிக்ஸியை வச்சுக்கலாம். ஸோ சிந்துறது வந்து அந்த பாக்ஸில் சிந்திடும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு டிஷர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. குழந்தைங்க இதில் ஏதாவது வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து இதுக்கு கவராக யூஸ் பண்ணிங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பாப்பா டிஷர்ட் வந்து கொஞ்சம் டைட்டாகிடுச்சு. ஸோ அதை வந்து மிக்ஸிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தைக்கவோ எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ இந்த கை போடுற இடத்துல வந்து நீங்கள் இந்த ஒயரை வந்து இழுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் சுருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கனாலும் ஓகே தான். இப்போ இந்த மாதிரி போடும்போது சட்னியோ இல்லை கிரேவியில் அரைக்கும் போது மிக்ஸி மேலே சிந்தாத இந்த துணி மேலே தான் சிந்தும். ஸோ இதை எடுத்து நீங்கள் வாஷிங்கில் போட்டுடலாம். க்ளீன் பண்ணுற வேலையும் உங்களுக்கு மிச்சமாகும். அதேமாதிரி நீட்டாகவும் இருக்குங்க. அதேமாதிரி கீழே ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே சிந்தாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபிட் ஆகிடுச்சு. பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், டிப்ஸ் வீடியோ, க்ளீனிங் வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டாக தரேன். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.